ஹலோ ஃபேன்ஸ், சிங்கப்பெண்ணே சீரியலின் அடுத்த கட்ட ப்ரொமோ வந்திருக்குது. துளசியை அலறவிட்ட அன்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் மகேஷ் ஃபேன்ஸுக்கு ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனந்தி கன்சீவுக்கு மகேஷ் தான் காரணம் என்று நிறைய மகேஷ் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அதற்கு முழுக்க முழுக்க மகேஷ் காரணம் இல்லை என்பது தான் உண்மை. அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று டைரக்டருக்கு மட்டும்தாங்க தெரியும். ஏன்னால் டைரக்டர் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே வைத்திருக்காரு. அந்த ட்விஸ்ட்டை இப்போயே உடச்சிட்டாருன்னா பார்த்தீங்கன்னா, சீரியலோட இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். சீரியலும் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து மகேஷ் காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மை. எனக்கு தெரிந்து ஆனந்தி கன்சீவாக இருக்க வாய்ப்புக்கு அரவிந்த் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்தில் அரவிந்த் தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தார். அதுதான் உண்மை. என்ன நடந்தது என்று தெரியாமையே மகேஷ் ஃபேன்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆனந்தியை தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியாமல் அவரை பற்றி டேமேஜ் பண்ணுறது தேவையில்லாத ஒன்று. சரிங்க, அடுத்த கட்ட ப்ரொமோவை நம்ம என்னான்ட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, அரவிந்த் ஆட்கள் அன்புவை வழிமறிக்கிறார்கள். ஆனால் அன்பு எல்லாம் அவர்களை அடித்து விட்டு கோவிலுக்கு கிளம்புகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, அழகப்பன் அன்பு தம்பி கல்யாணத்தில் கலந்து கொள்வது நடக்குமா என்றே தெரியல என்கிறார் மகேஷ் கிட்ட. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மகேஷ் நிச்சயம் அன்பு வருவார், இந்த கல்யாணத்தில் கலந்து கொள்வார் என்கிறார். இந்த இடத்துல தாங்க கோவிலுக்கு வரும்போது துளசியை அலற விட்டார் அன்பு. கோவிலில் துளசி அன்புவை தடுத்து நிறுத்துகிறார். இங்கு தான் செம்ம ஹைலைட்டு. நேற்று சீரியல் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்டில் சூப்பராக கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா துளசி அடி வாங்கினது, துளசிக்கு ஓங்கி ஒரு அற விடுறாருங்க அன்பு. இதை பார்த்து ஃபேன்ஸுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா? உன்னை மாதிரி 1000 துளசி வந்தாலும் ஆனந்தியும் என்னையும் பிரிக்கவே முடியாது என்று அன்பு சொல்லும்போது உண்மையிலேயே அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது தாங்க உண்மையான காதல் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் அவர் வேட்டியை மடித்து கட்டிட்டு வரும்போது உண்மையிலே செம சூப்பராக இருந்துச்சு. முத்து தாலி கட்டும்போது ரெஜினா மகேஷ் சார் என்கிறார். அதோடு இந்த ப்ரமோ முடிஞ்சு விட்டது. சீரியல் ரசிகர்கள் எதிர்பார்த்த அன்பு ஆனந்தி திருமணம் நடக்கப் போகுது. சிங்கப்பெண்ணே கல்யாண சீன் உச்சக்கட்டத்தை நெருங்கி இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது. அன்பு அழகனா ஆனந்திக்கு தெரிந்தது பார்த்தீங்களா, அதே நவம்பர் 22ஆம் தேதி. இது அக்டோபர் நாளைக்கு 22ஆம் தேதி. அதே அன்பு ஆனந்தி திருமணம் நடந்தால் சீரியல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. எனக்கு தெரிந்து பார்த்தீங்களா, அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடந்துடும். அதுதான் எனக்கு தெரிஞ்சுது. டைரக்டர் நடத்தி வச்சா எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்தான். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. மீண்டும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.